வந்தே மாதரம். லீகல் அவுட் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற சில வாரங்களாக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றிய சில விழிப்புணர்ச்சி பதிவுகளை நாம் பார்த்தோம். இனி வருங்காலங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கின்ற மற்றொரு முக்கியமான சட்ட விழிப்புணர்ச்சி பற்றிய பதிவுகளை பார்க்கவிருக்கின்றோம். வணக்கம், நான் வழக்கறிஞர் கார்த்திக் பாபு. லீகல் அவுட் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் ஒரு முறை எனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தவிர்க்க முடியாமல் செய்கின்ற ஒரு நிகழ்வு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் பயணம் செய்வதாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட முறையில் செய்கின்ற ஒரு நிகழ்வு. அப்படி நம்முடைய சொந்த வாகனத்திலோ அல்லது பப்ளிக் மோட்லேயோ நாம் ட்ராவல் பண்ணும்போது நாம் இதுவரை தவறு என்று தெரியாமலே சில விஷயங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த தவறுகள் நமக்கு எப்படிப்பட்ட சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். முக்கியமாக முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜோக்காக கூட சொல்லுவாங்க, வெளிநாடுகளில் டிராஃபிக் சிக்னலில் இருக்கக்கூடிய இந்த 3 லைட்டு, ரெட், க்ரீன், எல்லோ, தமிழில் சொல்லணும் அப்படின்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை. வெளிநாடை பொறுத்த வரைக்கும் பச்சை விளக்கு எரிந்தால் வண்டி பயணம் செய்யலாம், சிகப்பு விளக்கு எரிந்தால் பயணம் செய்யக்கூடாது, வண்டியை நிறுத்தி கொள்ள வேண்டும். மஞ்சள் விளக்கு எரிந்தால் நீங்கள் வண்டியை பயணம் செய்வால் முன்பாக நிறுத்தி கொள்வதற்கோ அல்லது நீங்கள் வண்டியை பயணிப்பதற்கு ஆயத்தம் செய்வதோ என்று பொருள்படும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சிகப்பு விளக்கு எரிந்தால் போலீஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டு நிற்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். பச்சை இருந்தால் வண்டியை பயணம் செய்யலாம், மஞ்சள் விழுந்தால் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்படி தான் நம்ம பெரும்பான்மையான நேரங்களில் பலர் நினைக்கிறோம். ஆனால் நண்பர்களே, டிராஃபிக் சிக்னல் ஜம்பிங் அப்படின்னு செக்ஷன் 119 ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 நமக்கு சில விஷயங்களை விரிவாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜம்பிங் சிக்னல்ஸ் இஸ் அன் அஃபென்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ரெட் சிக்னல் விழணும்னா வண்டி நிப்பாட்டணும், எல்லோ லைட் எரிஞ்சால் வண்டியை நிப்பாட்டுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தவிர்த்தால் மட்டுமே தான் டிராஃபிக் சிக்னல் ஜம்பிங் என்று கருத்தில் கொள்ளப்படும் என்றால் இல்லை. நோ பார்க்கிங் ஏரியா இன்னும் போர்டு போட்டிருப்பாங்க, ஆனால் அங்கே போய் நம்முடைய வாகனத்தை நிறுத்துவதோ அல்லது நோ யூ டர்ன் என்று சொல்லக்கூடிய இடங்களில் நாம் யூ டர்ன் எடுப்பதோ அல்லது ஒரு வழிப்பாதை என்று சொல்லப்படுகின்ற ஒன்வே போன்ற இடங்களில் நம்முடைய வாகனத்தை பயணிப்பதோ, இது அனைத்துமே செக்ஷன் 119 ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி குற்றம். இப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, முதல் முறையாக நாம் செய்தோம் என்றால் அதற்கு அபராதமாக 1000 ரூபாய் வரை நமக்கு பெனால்ட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, முதல் முறை இல்லை, மீண்டும் மீண்டும் அதை செய்கின்றேன் அல்லது 2வது 3வது முறை அதை செய்துட்டேன் அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் வரையும் பெனால்ட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அது ஒரு ஹாபி மாதிரி பண்ணுறேன் சார், எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், எல்லோ ஓடும்போது வேகமாக போயிடுறது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், நான் அடிக்கடி அது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிகப்பு கலர் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் பார்க்காம ஓட்டுவதன் விளைவாக நீங்கள் வெள்ளை கலர் சட்டையில் கருப்பு கட்டாம் போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பிஹைண்ட் த பார்ஸ் நிற்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். மீண்டும் ஒரு முறை அந்த தவறை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் எல்லா வெஹிக்கிளுக்கும் இது அப்ளை ஆகுமானா இல்லை. நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம சிக்னலில் நிற்கும் போது சில நேரங்களில் சில வெஹிக்கிள் மட்டும் சிக்னலை மீறியும் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படி ஒரு சட்டம் சிறப்பு அங்கீகாரத்தை கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நிற்கிறது யார் அப்படின்னா ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின், காவல்துறை வாகனம் ஆன் டியூட்டி. இது மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த வாகனங்கள் மட்டும் சிக்னலை மதிக்காமல் கூட சொல்லக்கூடாது, மீறி செல்வதற்கான அங்கீகாரம் அந்த வெஹிக்கிளுக்கு, அந்த வாகனங்களுக்கு உண்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பெனால்ட்டி போடுவாங்களான்னா இல்லை. அப்போது நமக்கு நிறைய பேர் செய்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்படி சிக்னலில் நிற்கும் போது ஆம்புலன்ஸ் நம்மளோட போச்சு அப்படின்னா அது பின்னாடியே நம்மளும் போயிட்டா நம்மளுக்கும் அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை.
செக்ஷன் 184 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 என்ன சொல்லுது அப்படின்னா, இது போன்ற சிக்னலில் ஒரு ஆம்புலன்ஸோ ஃபயர் இன்ஜினோ அல்லது காவல்துறை வாகனமோ செல்லும்போது அதை தொடர்ந்து நம்முடைய வாகனங்களையும் செலுத்தி கொண்டு போய்விட்டோம் என்றால் தட் இஸ் பனிஷபிள் அண்டர் த செட் செக்ஷன். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஒரு நம்மளை சிக்னல் நிற்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு அது பின்னாடியே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னால் தட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். இப்போ முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு செக்ஷன் 119 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 பார்த்தோம். எதெல்லாம் சிக்னல் ஜம்பிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் எந்த வாகனங்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ விதிவிலக்கு இருக்கிற வாகனங்களில் நம்ம ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின், போலீஸ் சர்வீஸ் வாகனங்கள் போன்றவற்றை பார்த்தோம். இப்போது சிக்னலை நிற்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி ஒரு சாலை என்பது சில வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் சைட் ஆஃப் த ரோட் இஸ் ஆல்வேஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஆம்புலன்ஸ். நம்ம எப்போவுமே வாகனங்களை நம்மளுடைய சொந்த வாகனமாக இருந்தாலும் எந்த வாகனமாக இருந்தாலும் நம்ம வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சாலையின் இடதுபுறமாகத்தான் நம்முடைய வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டும். அப்போ வலதுபுறத்தை நான் பயன்படுத்தவே கூடாதா என்றால் இருந்த தருணங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்போ அப்படின்னா, சில வாகனங்களுக்கான ட்ராக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில சாலைகளில் மட்டும் ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது உங்களுடைய ஸ்பீட் லிமிட்டை பொறுத்து நீங்கள் வேகமாக சென்று விடுவீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த ட்ராக்கில் மட்டும் நீங்கள் ரைட் சைடில் பயன்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு முன்பாக செல்கின்ற வாகனத்தை ஓவர்டேக் செய்வதற்கு மட்டும் நீங்கள் ரைட் சைடு ஆஃப் த ரோடை பயன்படுத்தலாம். அதாவது உங்கள் வாகனம் செல்வதற்கு முன்பாக இன்னொரு வாகனம் சென்று கொண்டிருக்கிறது, அந்த வாகனத்தை முந்தி சென்று மீண்டும் நான் லெஃப்ட் சைடு ஆஃப் த ரோடில் நீங்கள் போயிடணும். அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம். இந்த ரைட் சைடு ஆஃப் த ரோட் நாம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள். மற்றபடி மற்ற எல்லா தருணங்களிலும் ரைட் சைட் ஆஃப் த ரோட் இஸ் ஆல்வேஸ் ரிசர்வ்டு ஃபார் ஆம்புலன்ஸ். இன்றைக்கி நம்ம சாலைகளை பார்க்கும்போது இன்னொரு பெரிய தவறுகள் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, 2 வீலர் ஓட்டிட்டு நம்ம நடு சாலைகளில் நடு ரோடில் நம்ம ஓட்டிட்டு போகிறத இன்றைக்கி நிறையா நாமளே செய்கிறோம் அல்லது பிறர் செய்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் நண்பர்களே, நீங்கள் முக்கியமாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2 வீலர் ஆர் சப்போஸ் டு பி ட்ரிவன் இன் தி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் த ரோட் அப்படின்னு ஆக்டில் சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா, சாலையின் இடது ஓரமாக ஒரு வெள்ளைக்கோட்டு போட்டிருக்கோம். அந்த வெள்ளைக்கோட்டிற்கு அப்பாலாகத்தான் நீங்கள் உங்களுடைய 2 வீலரை ஓட்டி செல்ல வேண்டும் என்பது இந்த மோட்டார் ஆக்ட் படி உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விதிமுறை. அப்போது இனிமேல் தயவுசெய்து 2 வீலர் ஓட்டும்போது நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுடைய 2 வீலரை சாலையின் நடுவிலோ அல்லது எந்த ட்ராக்ல வேணாலும் நான் பயணிக்க எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை தயவுசெய்து மறந்துவிடுங்கள். 2 வீலர் என்பது டு தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் தி ரோட் என்பது தான் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது ரைட் சைட் ஆஃப் த ரோட் இஸ் ஆஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு ரிசர்வ்டுங்கிற சமயங்களில் நீங்கள் உங்கள் வாகனத்தை அந்த இடத்தில் நிறுத்தி வைத்து கொண்டு ஆம்புலன்ஸ் வரும்பொழுதோ அல்லது ஒரு ஃபயர் இன்ஜின் வரும்பொழுதோ அல்லது ஒரு காவல்துறையின் வாகனங்கள் வரும்பொழுதோ அந்த வாகனங்கள் கடந்து செல்வதற்கு இடையூறாக நீங்கள் உங்கள் வாகனத்தை ஓட்டி சென்றாலோ அல்லது நிறுத்தி இருந்தாலோ இந்த ஆக்டின் படி சட்டப்படி குற்றமாகும். ஆக இதையெல்லாம் நீங்கள் நம்முடைய பயணத்தின் போது செய்யாமல் தவிர்த்து உங்கள் பயணத்தை இனிமையாக வகித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இனி வருகின்ற வாரங்களில் இன்னும் பல வாகனங்கள் குறித்த சாலை விதிகளை குறித்த பதிவுகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் கார்த்திக் பாபு. நன்றி. ஜெய்ஹிந்த்.